வணக்கம் நண்பர்களே. முதல்வர் விஜய் அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையை பற்றிய கடுமையான விமர்சனங்கள் இருக்கு. அவர் முதலமைச்சரான பிறகு அவர் பேசுகிற பேச்சு, அவரது அரசு எடுக்கிற நடவடிக்கைகள், அவரது அரசில் இருக்கிற அமைச்சர்களின் பேச்சுக்கள், நடவடிக்கைகள், அதே போல அவரது கட்சிக்காரர்களின் நடவடிக்கைகள், இவை எல்லாமே மிக கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கு. மக்களுக்கு எதிரான செயல்களாக பார்க்கப்படுது. ஆனா அதை பத்தி விஜய் கவலைப்படுறதாவே தெரியல. இப்போ இந்த கரூர் துயர சம்பவம், இந்த கரூர் துயர சம்பவத்தில் விஜய் நினைச்சிருந்தா ஒரு நல்ல பெயரை அவரால் எடுத்திருக்க முடியும். ஆனா அவருக்கு யார் இந்த யோசனையை சொல்லி கொடுக்குறாங்கன்னு தெரியல. அவர் மிக தவறான ஒரு அணுகுமுறையை தான் கரூர் விஷயத்துல முன்னெடுத்தார். அதுல தவறு அவர் பக்கம்ன்றது அவருக்கும் தெரியும், அவரை அந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணவங்களுக்கும் தெரியும். தவறு நடந்து போச்சு, இது எதிர்பார்க்காதது, மன்னிச்சிருங்க அப்படின்ற 3 வார்த்தையை பயன்படுத்தி இருந்தா விஜய்க்கு இப்போ இவ்வளவு கெட்ட பேர் இருக்காது. அவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு, தேர்தலில் ஜெயிச்சிட்டாரு, அதெல்லாம் வேற. ஆனா இந்த பெயர், இந்த கெட்ட பெயர், இந்த விமர்சனம், அது எதனால வந்தது? இந்த அக்கௌண்டபிலிட்டின்றத அவரு ஏற்காததுனால வந்தது. அதுக்கு அடுத்து முதலமைச்சர் ஆயிட்டார். ஆன பிறகு இந்த கரூர் சம்பவத்தை அவர் அணுகின விதம் மிக மிக தவறானதுன்னு அத்தனை பேரும் சொல்றாங்க. கரூருக்கு போய் அந்த மக்களை பார்த்து ஆறுதல் சொன்னதெல்லாம் யாரும் குறை சொல்லல. ஒரு முதலமைச்சரான பிறகு நீங்க தாராளமா போலாம் சார் அப்படின்ட்டாங்க. ஆனால் அங்க போய் அந்த நலத்திட்ட உதவி, குறிப்பாக அவர்களுக்கு வேலை வாய்ப்பு, அரசு வேலைகளுக்கான அந்த ஆணையை வழங்கியது. அந்த நேரத்துல அத்தனை பேரும் அது தவறுன்னு சொன்னாங்க. நீங்க செய்யாதீங்க, இதை செஞ்சீங்கன்னா உங்க மேல கடும் விமர்சனம் வரும், நீதிமன்றம் மூலமாக இது ரத்து செய்ய வாய்ப்பு இருக்கு, நீதிமன்றம் இதை ஏற்காது, இன்னொரு வழக்கு விசாரணை இருக்கும்போது இதை செய்யக்கூடாது அப்படின்னு அவ்வளவு சொன்னாங்க. ஆனா அவ்வளவு அடமெண்டா, அவ்வளவு பிடிவாதமா, நீ என்னடா சொல்றது, நான் நினைச்சதை செய்வேன் அப்படிங்கிற மாதிரி அவர் போயிட்டு 31 பேருக்கு பணி ஆணை வழங்கினாரு. அப்போதே நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அதை தடுத்து நிப்பாட்ட சொன்னாங்க. ஆனால் நீதிமன்றம் அப்போதைக்கு தற்காலிகமா விட்டுறோம் அப்படின்னு விட்டுட்டாங்க. நீங்க கொடுக்குற ஆணை கூட தற்காலிகமானதாக தான் இருக்கணும், நிரந்தரம் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் அதை அனுமதிச்சாங்க. இவரும் போயிட்டு அங்கே பணி ஆணை வழங்கிட்டார். வழங்கிய பிறகு கரெக்டாக 15 நாள் ஆகல, நேற்று மாலை நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்து இந்த விஜய் வழங்கிய அந்த பணி ஆணைகள் அனைத்தையும் ரத்து பண்ணிடுச்சு. பாரபட்சமே இல்லை. அதுலேயும் அவங்க முன்வச்ச சில கருத்துக்கள் எல்லாம் மிக கடுமையானவை. இந்த மாதிரி நீங்க செய்யக்கூடாது, இது ஒரு தவறான முன்னுதாரணம் ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு விஜய் சொன்னார்ல அன்னைக்கு கூட்டத்துல. நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு இந்த விஜயனுடைய கரூர் விசிட்டை எதிர்த்து வழக்கு போட்டவங்க தலையில கொட்டிருச்சு நீதிமன்றம்னு சொன்னார்ல. இன்னைக்கு அதே நீதிமன்றம் யார் தலையில கொட்டியிருக்கு? நீங்க யோசிச்சு பாருங்க முதல்வர் விஜய் அவர்களே, இப்ப யார் தலையில கொட்டிருக்கு, யார் கொட்டு வாங்கியிருக்காங்க? அது ஒரு விஷயம் இல்லை, பல விஷயங்கள்ல தொடர்ச்சியாக நீங்க அடி வாங்குறீங்க. இது இந்த கரூர் சம்பவத்தில் ஒரு பாடம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அட்லீஸ்ட் இப்பவாவது அதை புரிஞ்சுக்கிட்டு திரும்ப அந்த மக்கள் கிட்ட பொதுவா ஒரு மன்னிப்பு கேட்டு இதற்கான பொறுப்பு நான் தான் பொறுப்பை ஏத்துக்கிட்டு அமைதியா கடந்து போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இப்போ இதற்கு உச்ச நீதிமன்றம் போக போறேன்னு சொன்னீங்க. எந்த நீதிமன்றம் போனாலும், அந்த ஆண்டவன் கோர்ட்டுக்கே போனாலும் இந்த தீர்ப்பு இப்படிதான் சார் வரும், உங்களுக்கு எதிராக தான் வரும். அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. கூட இருக்கிற அல்லு சில்லுங்க பேச்சை கேட்டுக்கிட்டு தொடர்ச்சியாக இந்த தவறை செய்யாதீர்கள் அப்படின்னு தொடர்ந்து எல்லாரும் சொல்றாங்க. பட் அவரு காதுல அது ஏறதில்லை. அதே போல இந்த விஜயன் அமைச்சரவையில் இருக்கிற சிடிஆர் நிர்மல்குமார், அவருக்கு முக்கியமான 2 துறைகளை கொடுத்திருக்காங்க. 2மே வெவ்வேறு அமைச்சர்கள் பார்க்க வேண்டிய அளவுக்கு பெரிய துறைகள். ஆனா அந்த 2ஐயும் அவர்கிட்டயே கொடுத்திருக்காங்க. அந்த 2 துறைகளினுடைய சரியான ஒரு செயல்பாட்டுக்கு இம்மி அளவு கூட வேலை பார்க்காம தொடர்ந்து அடுத்தவங்க மேல பழி சொல்றது, தேவையில்லாத சர்ச்சைகளை உருவாக்குறவர் பேசுறது, பிரச்சனையை டைல்யூட் பண்றது, இதுக்கு மட்டுமே செய்தியாளர்களை சந்திக்கிற ஒரு அமைச்சர் யாருன்னா அது இந்த சிடிஆர் நிர்மல்குமார் தான். ஒரு நாளைக்கு 2 முறை அவர் செய்தியாளர்களை சந்திக்கிறாரு. 2 முறையும் அன்றைக்கு பிரச்சனை என்னவோ அது குறித்து கேட்டா அதை பற்றி பேசாம திமுக அதிமுக கூட்டணி, கனிமொழிக்கும் உதயநிதிக்கும் தகுதி இருக்கா, திமுகவை வழி நடத்துற வழியை பாருங்க, திமுக என்ன கேட்கிறாங்க, ஏன்டா கரண்ட் கட் ஆகுதுன்னு கேட்குறாங்க.
இதுக்கு முன்னர் 2 மாசம் முன்னாடியே நிம்மதியா இருந்தோமே. 2 மாசம் முன்னாடி வரைக்கும் எங்களுக்கு 1000 ரூபாய் தானே கரண்ட் பில் இருந்துச்சு. அது எப்படி அது 7000 ரூபாய் மாறுது? எப்படி ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் கரண்ட் இல்லாம போகுது? இந்த கேள்விக்கு டிரான்ஸ்ஃபார்மர் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, இப்படியே பேசி பேசி கடைசியில இந்த பதில் புளிச்சு போய் உடனே கரண்ட் ஏன் வரலன்னு கேட்கறதுக்கும் உதயநிதி ஸ்டாலினை கனிமொழியை இழுத்து விடுறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இல்லாம உளறிக்கிட்டு இருக்கிற ஒரு அமைச்சராக இந்த சிடிஆர் நிர்மல்குமார் இருக்காரு. தொடர்ச்சியாக அவர் அரசியல் மட்டும்தான் பேசுறாரு தவிர அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி பேசவே மாட்டேங்கிறார். இது வரைக்கும் அவர் அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி பேசினதே இல்லை. சரி, ஓரளவுக்கு பக்குவமா செய்தியாளர்களை சந்திக்கிறாரு, பதில் சொல்றாரு அப்படின்னு ஆரம்பத்துல பார்த்தா இவர் முழுக்க முழுக்க ஒரு விஷமத்தனமான ஒரு கருத்துக்களை அவர் செய்தியாளர் மத்தியில அன்னைக்கு முழுக்க அது பேச பொருளாகணும். அத்தனை சேனல்களும் இதை பத்தியே பேசணும், இல்லாத ஒன்னையே திரும்ப திரும்ப சொல்லணும். அதுதான் சிடிஆர் நிர்மல்குமாரோட ஒரே நோக்கமா இருக்கு. திமுக அதிமுக கூட்டணி அப்படின்னு சொல்றாரு. டிடிவி தினகரன் அன்னைக்கு சொல்றாரு, நாங்க திமுக கூட பேசல, எங்க பிளானே அதிமுக தாவேக கூட்டணி, அதுக்குதான் நாங்க பிளான் பண்ணோம். திருமாவளவன் முதல்வராக முயற்சி பண்ணோம், விஜய் சப்போர்ட்டோட எடப்பாடியை முதல்வராக முயற்சி பண்ணோம்னு சொல்றாரு. இப்ப ஏன் அதை பத்தி யாரும் பேச மாட்டேன்றீங்க? உங்க திமுக அதிமுக கூட்டணி பேச்சு அந்த வதந்தியே இவ்வளவு நாள் கட்டி பிடிச்சிருந்தீங்களே, இப்போ அவர் சொன்னார, அதற்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? பதிலை யாரும் சொல்லல, மீடியாவை அதை பேசல. இந்த சிடிஆர் நிர்மல்குமார் அடுத்ததுக்கு போயிட்டாரு. திமுகவுடைய நிர்வாகம் எப்படி இருக்கணும்னு இவர் பேசுறாரு. உன்னுடைய வேலையை பாரு, உன் கட்சியை பாரு, உன் கட்சியோட கட்டமைப்பை பாரு, உன் கட்சியை எப்படி வழி நடத்துறது, அது சரியான முறையில போதா? உங்க கட்சிக்கு உள்கட்டமைப்பு இல்லாதனாலதானே இன்னொரு கட்சியை உடச்சி சதைச்சு மொத்த பேரும் உள்ள இழுக்கிறீங்க. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லுங்கன்னா அதை விட்டுருவீங்க. அடுத்தவங்க கட்சியை போய் அடுத்தவங்க கிட்ட போய் எட்டி பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ இது இன்னொரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் விஜயை பொறுத்த வரைக்கும். நம்ம விஜய்க்கு வேணும்னே எதிராக பேசணுன்றது நம்ம மனநிலை இல்லை, ஆனால் நடப்பது அத்தனையும் நம்ம எதிராக பேச வைக்குது. இந்த அமைச்சர்களாகட்டும் அல்லது அவருடைய நிர்வாகிகளாகட்டும், அவங்க மேல வர்ற குற்றச்சாட்டுகளாகட்டும், இது எதற்குமே விஜய் பொறுப்பேற்கிறது இல்லை, பதிலும் சொல்றது இல்லை, அல்லது அவங்கள அடக்கி வைக்கிற மாதிரி தெரியல. எத்தனை பாலியல் குற்றச்சாட்டுகள், எத்தனை போதைப் பொருள் குற்றச்சாட்டுகள், எத்தனை கொள்ளை குற்றச்சாட்டுகள் யாரு தாவேக நிர்வாகிகள் மேல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாலியல் குற்றச்சாட்டு, அதுவும் முக்கிய நிர்வாகிகள் மேல ஒவ்வொன்றும் பகீர்னது. இப்ப அண்மையில இந்த ராணிப்பேட்டை அந்த மாவட்ட செயலாளர் அங்க இருக்கிற பெண்களை, அதாவது தாவேகாவை சேர்ந்த பெண்களை ஒரு 6-7 பேருக்கு மேல அவர் சதைச்சிருக்காரு. அது எப்படிங்கிறத ஒரு யூடியூபர் மொத்தமா சாட்சிகளோட வெளியிட்டுருக்காரு. இப்போ வரைக்கும் அது குறித்து என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லலை. ஏற்கனவே எம்எல்ஏ ரமேஷ் மேல புகார் இருக்கு, ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ மேல. அதை பத்திய எந்த நடவடிக்கை இல்லை. இந்த பழனி கோயில் நிலவலுக்கு அவர் ஒரு அமைச்சர் மேல இருக்கிற புகாருக்கே இன்னும் அவங்க பதில் சொல்லல. எதற்குமே பதில் சொல்லாம அந்தந்த குற்றச்சாட்டுகளை அப்படியே விட்டுட்டு அவங்க கடந்து போறதை பார்க்க முடியுது. ஒரு பக்குவமற்ற நிலை. இன்னொன்னு, உங்களுக்கு அனுபவம் கிடையாது, இப்பதான் புதுசா வந்துக்கிறீங்க. நீங்க யாருமே எதிர்பார்க்கல இப்படி வரும்னு சொல்லிட்டு. அதானே உண்மை. அந்த சூழல்ல எல்லாரையும் அரவணைச்சு போனா தானே உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். நியாயமாக உங்களுக்கு அனுபவம் இல்லை, அது உங்களுக்கும் தெரியும். எதை எப்படி பண்ணணும்னு தெரியாது. அதிகாரிகள் காட்டுற இடத்துல அப்படியே பூந்து விளையாடலான்னு சொல்லிட்டு போறீங்க. அதிகாரிகள் என்ன பண்ணுவான்? அவனுக்கு சேஃபா இருக்கணும், அவன் மாட்டிக்க கூடாது, உங்ககிட்டயும் நல்ல பேர் எடுக்கணும். அதுக்கு என்ன வழியோ அதை தான் காட்டி விடுவான். நீங்க போய் மாட்டிக்கிட்டா அவனும் கவலைப்பட மாட்டான். இதுதான் காலகாலமா நடக்கிறது. அதுல இருந்து தப்பிச்சு உஷாராகி தான் அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க அதிமுக திமுக 2 பேருமே. ஏன் அதிமுக கட்டி திமுக கட்டி அதிகாரிகள் விளையாட முடியாது? அதிகாரிகள் அவங்களுக்கு அடங்கி போவாங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் தெரியும். இவங்க காட்டுறதெல்லாம் அவங்க கையெழுத்து போட மாட்டாங்க. நான் சொல்றதை நீ செய்ட அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவங்க. ஆனா நீங்க அனுபவம் மற்றவர்கள், புதுசா வந்திருக்கீங்க, உங்களுக்கு இந்த இடத்துல இவ்வளவு வருது அப்படின்னு லைட்டா காமிச்சுட்டா போதும், நீங்க பாஞ்சிருவீங்க, உங்களை அங்க லாக் பண்ண முடியும்னு அதிகாரிகளுக்கு தெரியும். இப்போ இருக்கிற அத்தனை அமைச்சர்களும் அத்தனை நிர்வாகிகளும் அப்படித்தான் போய் லாக் ஆகிட்டு இருக்கீங்க ஒருத்தரா. அது நீங்க எல்லாம் ஒத்துக்கலன்னா கூட அதுதான் உண்மை. இத தவிர்க்கணும்னா நியாயமா உங்களுடைய முன்னோடிகள் இருக்காங்க, அதிமுகவில் இருக்காங்க, திமுகவில் இருக்காங்க. அவங்க எல்லாருமே யாரும் உங்களுக்கு ஜென்ம விரோதிகள் கிடையாது. யோசிச்சு பாருங்க, அதிமுகவும் திமுக உங்களுக்கு எந்த வகையிலும் விரோதிகள்? எந்த வகையிலும் விரோதிகள் இல்லை. அவங்க ஏற்கனவே இருந்த அனுபவசாலிகள். நீங்க முதல்வரான உடனே போய் நேரம் மு க ஸ்டாலின் பார்த்தீங்க. எதுக்கு போய் பார்த்தீங்க? எதுக்கு சார் போய் பார்த்தீங்க?
வாழ்த்து பெற போனேன், இதுவரை இல்லாத ஒரு முன்மாதிரியை நான் ஏற்படுத்த போனேன்னு தானே போனீங்க. அதே பாணியை வந்து தொடர்ந்து முதல்வரான பிறகு நிர்வாகத்துல உட்கார்ந்த பிறகு அந்த பாணியை கடைபிடிச்சா என்ன தப்பு? அதாவது காவிரி பிரச்சனை எவ்வளவு பெரிய கழுத்தை நெருக்கிது உங்களுக்கு. இப்போ இந்த நேரத்துல உங்களுக்கு அனுபவம் இல்லை, இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல, இதற்கான முன்மாதிரி என்னங்கிறத நீங்க இதற்கு முன்பு இருந்த திமுக முதல்வர் மு.க.ஸ்டாலின் கிட்டயோ அல்லது எடப்பாடி பழனிசாமி கிட்டே கலந்து பேசுறதுல உங்களுக்கு என்ன தப்பு? என்ன உங்களை தடுக்குது? அப்படி பேசிட்டா என்ன கழுத்தை சீவிடுவாங்களா? இந்த தமிழ்நாட்டு மக்கள் வந்து உங்களை வந்து புறந்தளிடுவாங்களா? எல்லாருமே கொண்டாடுவாங்க. பாடுறா பரவாயில்ல, இந்த விஜய் வந்து இவ்வளவு இளம் வயதுல முதல்வர் ஆனதுக்கு இவ்வளவு பக்குவமா நடந்துக்கிறாரு, தனக்கு தெரியல அப்படின்னாக்க அனுபவசாலிகளை கூட வச்சுக்கிட்டு அவங்க கூட ஆலோசனை பண்ணி ஒரு விஷயத்த செய்யறாரு, எவ்வளவு பெரிய விஷயம்னு சொல்லிட்டு எல்லாருமே கொண்டாடி இருப்பாங்க சார். இந்த மேகதாது அணை விஷயத்துல நீங்க மு.க.ஸ்டாலினையோ எடப்பாடி பழனிசாமியோ அல்லது ஓ பன்னீர்செல்வத்தையோ அவங்க அத்தனை பேரையும் கூப்பிட்டு உங்க ஆலோசனை கேட்கறது என்ன சார் உங்களை தடுக்குது? எப்படி சார் இதை ஹேண்டில் பண்ணலாம்? இவங்க கர்நாடகா இந்த மாதிரி பண்ணுது, மத்திய அரசு இப்படி எல்லாம் செய்யுது, நம்ம எப்படி இதுல இருந்து வந்து நம்ம தமிழ்நாட்டை ஜீவாதார பிரச்சனையாச்சு, எப்படி இதுல தப்பிக்கிறது அப்படின்னு இவங்க கிட்ட ஆலோசனை கேட்கறதுல உங்களுக்கு என்ன தயக்கம்? எந்த வகையில வந்து இவங்க உங்களுக்கு எதிரியா போயிட்டாங்க? அது அரசியல் எதிரின்றது வேற, நீங்க நிர்வாகத்துல இருக்கீங்க. இப்ப முதலமைச்சர் எல்லாருக்கும் நீங்க அவங்க எல்லாருக்கும் சேர்த்து தானே நீங்க முதலமைச்சர். ஒரு முதலமைச்சர் என்ற முறையில் வந்து இந்த கருத்துக்களை ஆலோசனையில கேட்டு செயல்படலாமே. வெறுமனே அதிகாரிகள் கிட்ட பேசி நீங்க இருக்கிற உரிமைகள்லாம் தாரவாத்து கொடுத்துட்டு கடைசியில தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி இல்லாம தபிக்க விட போறீங்க அப்படிங்கிற ஆதங்கம் எல்லாருக்குமே இருக்கு. அது ஒரு பயமா மாறி இருக்கு. மொத்தத்துல இப்போ ஆட்சிக்கு வந்தீங்க, அனுபவம் இல்லை, 2 மாத காலம் வந்து தத்தகா பித்தகான்னு ஏதோ ஒன்று பண்ணீங்க, நீங்க வாய்க்கு வந்தெல்லாம் பேசுறீங்க, உங்க ஆட்கள் எல்லாம் பேசிட்டாங்க, ஓகே. சரி, இனிமேட்டாவது வந்து நீங்க சுதாரிக்கணும், இனிமேட்டாவது வந்து அடுத்த புதிய அணுகுமுறையை நீங்க மேற்கொள்ளணும். நிறைய தலைவலி, நிறைய பிரச்சனைகள், ஒவ்வொன்றுமே வந்து உங்களால சரி செய்ய முடியாத மிகப்பெரிய பிரச்சனைகள். அது மேகதாதா இருக்கட்டும், அல்லது டீலிமிட்டேஷனா இருக்கட்டும், அல்லது இந்த மும்மொழி பிரச்சனையா இருக்கட்டும், எல்லாமே வந்து மிகப்பெரிய ஒரு அனுபவத்தோட வந்து அதை எதிர்கொள்ளணும். அல்லது அனுபவசாலிகளை கூட வச்சுக்கிட்டு அதை சரி பண்ண வேண்டிய ஒரு சூழல்ல நீங்க இப்படி தான் தோன்றித்தனமாவே போய்கிட்டு இருக்கிறதுங்கிறது மொத்தமா தமிழ்நாட்டை கொண்டு போயிட்டு ஒரு முட்டு சந்தல் நிறுத்துறதுக்கு சமமா போயிடும். இப்பவாவது வந்து மாறுங்க, இப்பவாவது வந்து திருந்துங்க.